ஸோ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபோர்த் ப்ராப்ளம் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ இதுலேயுமே ஜாப் அண்ட் மிஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 3 ஜாப்ஸ் 4 மிஷின்ஸ். ஸோ இப்போயே தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு மொத்தமாக 3 ரோ 4 காலம் இருக்குது அப்படிங்கிறப்ப இது வந்து அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளம். ஸோ அன்பேலன்ஸ் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ நம்ம அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம் இருக்கணும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளால் ஈஸியாக ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம் நாட் ஈக்குவல்டாக இருக்கிறப்ப நம்ம வந்து என்ன குறையுதுன்னு பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 காலம் இருக்குது. பட் இங்கே 3 ரோ தான் இருக்குது கரெக்டாக. ஸோ அப்படிங்கிறப்ப 3 ரோனா கண்டிப்பாக நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், டம்மியாக வந்து ஒரு ரோவை ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ டம்மியாக வந்து ஒரு ரோ 0 வச்சு ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ 0 வச்சு ஆட் பண்ணுறதுனால ஒரு பெரிய மிஸ்டேக் வராது. ஸோ ஜென்ராலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ இதான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஜாப் டின்னு எடுத்துக்கோங்க. அந்த டிக்கான ஜஸ்ட் காஸ்ட் எல்லாமே 0 எடுத்துக்கோங்க. ஓகேவா. ஸோ ஜஸ்ட் இது ஒரு டம்மி ரோ. ஓகேவா. இதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் அஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது. ஸோ அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளத்துக்கு எல்லாமே காலம் குறைவாக இருக்கா இல்லை ரோ குறைவாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு 0வை டம்மியை ஆட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் வந்து 4 காலம் இருக்குது. பட் 3 ரோ தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு ரோ கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நம்ம ஒரு டம்மி ரோவை ஆட் பண்ணியிருக்கோம். வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ டம்மி ரோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் அவங்க ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா. ஸோ ஜஸ்ட்டு டிங்கிற ஒரு ஜாப் கொடுத்துட்டு அந்த டிக்கு எல்லாமே 0 கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களோட காஸ்ட் மேட்ரிக்ஸுமே இப்போ 4x4 சேஞ்ச் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நீங்கள் உள்ளே இருக்கிற இந்த மேட்ரிக்ஸை அப்படியே நீங்கள் ஒரு காஸ்ட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்க போகிறீங்க. தென் ஃபர்தராக எப்பவும் போல் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற அதே ப்ரொசீஜர் தான். ஓகேவா. ஸோ ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. நம்ம இதை நார்மலாக ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், ரோ வைஸ் சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ரோவில் இது லிஸ்ட் எலமெண்ட் 18 லிஸ்ட் எலமெண்ட் கரெக்டாக. ஸோ 8 நீங்கள் சப்ராக்ட் பண்ணாலே போதும். ஸோ 8 நீங்கள் 18 - 18 எவ்வளோ வரும் உங்களுக்கு, 0. தென் 18 - 24 24 - 18 6. தென் 28 - 18 10. தென் 32 - 18. ஸோ 32 - 18 ஸோ 14. ஓகே. ஸோ செகண்ட் ரோவில் வந்து 8 தான் காமன். ஸோ 8 நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0. தென் 13 - 8 5. தென் 17 - 8 9. தென் 19 - 8 11. ஸோ அதே மாதிரி தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 தான் காமன். ஸோ 10 சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ 0. தென் 5 9 12. ஓகே. தென் கடைசி ரோ பார்த்தீங்கன்னா 0 தான். அப்போ என்டையராகவே 0 தான் வரப்போகுது. ஸோ அதை நீங்கள் ஒன்றும் பண்ணது அவசியம் இல்லை. ஸோ இதான் உங்களோட ரோ ரிடக்ஷன். ஒரு ரோ வைஸ் இருக்கிற லிஸ்ட் நம்ம எடுத்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணிடுறீங்க. வேறு எதுவுமே சேஞ்ச் கிடையாது. ஓகேவா. நல்லா யோசிச்சு பாருங்களேன், இதுக்கு காலம் ரிடக்ஷன் தேவையா? நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 0 இருக்கா அப்படிங்கிறப்ப நீங்கள் காலம் ரிடக்ஷன் பண்ண அவசியமே கிடையாது. டம்மியாக ஒரு ரோ ஆட் பண்ணுறப்ப அதுக்கு காலம் ரிடக்ஷன் தேவைப்படாது. நீங்கள் காலம் ரிடக்ஷன் ஒரு ரோ இருக்குது 0 இருக்குல்ல, நீங்கள் எப்படி பார்த்தாலுமே ஒரு 0 இருக்கனால வந்து ஒரு காலத்துலேயும் நீங்கள் மறுபடியும் அதே பண்ணுறதுனால உங்களுக்கு 0 இருக்கனால அதே தான் மறுபடியும் ரிப்பீட் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி டம்மியாக ரோ ஆட் பண்ணுறப்ப காலம் ரிடக்ஷன் தேவைப்படாது. ஓகேவா. இப்படி பண்ணாலும் அதே ரிசல்ட் தான் வரப்போகுது. அதனால் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேரெக்டாகவே நம்ம ஆப்டிமம் டெஸ்ட்டுக்கு போயிடலாம். ஓகேவா. ஸோ ஆப்டிமம் டெஸ்ட்டு போனாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆப்டிமம் டெஸ்ட்டுக்கு நம்ம ஆஸ் யூசுவல் நம்ம ரோ வைஸ் பார்க்கணும். ஸோ அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 0 இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த 0 மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ரோ காலம் ஃபுல்லாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். தென் செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா 0 இல்லை, தேர்ட் ரோலையும் 0 இல்லை, ஃபோர்த் ரோலையும் ஒரு 0 இருக்குது. ஃபோர்த் ரோவில் 3 0 இருக்குது. ஓகேவா. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம டிசைட் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப நம்ம காலம் வைஸ் தான் பார்க்கணும். ஸோ 3 0 இருக்கிறப்ப நான் ஏதாவது ஒரு 0 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிறேன்னா வராது, மீனிங்லெஸ் ஆயிரும். ஓகேவா. ஸோ நம்ம வந்து காலம் வைஸ் பார்க்கணும். ஸோ காலம் வைஸ் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு காலம் எடுத்துங்களேன். ஃபஸ்ட் காலம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 0 இருக்குது. அப்படிங்கிறப்ப ஒரு 0 எடுத்தீங்கன்னா அந்த ரோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். அடுத்த 2 காலம் எடுத்திங்கன்னா 0வே இல்லை. ஸோ அப்படிங்கிறப்ப இவ்வளோ தான். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அன்கவர்டு செல்ஸ் கரெக்டாக. ஸோ இதெல்லாம் அன்கவர்டு செல்ஸ். இது வந்து சொல்யூஷன் ஆப்டிமே கிடையாது. ஏன்னா வந்து உங்களுக்கு 4x4 மேட்ரிக்ஸா. ஸோ 4x4 மேட்ரிக்ஸ்னால் உங்களுக்கு கண்டிப்பாக 4 0 இருக்கணும். 2 0ல முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிறப்ப நீங்கள் 2 0 கண்டுபிடிச்சாகணும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி ஆகணும் காஸ்ட் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த அன்கவர் செல்ஸில் இருக்கிற லீஸ்ட் எலமெண்ட்டை நம்ம வந்து இந்த அன்கவர் செல்ஸில் சப்ராக்ட் பண்ணணும். தென் எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுதோ, இந்த ஒரு பேசும்போது இன்டர்செக்ட் ஆகுது இந்த பிளேஸில் அந்த லீஸ்ட் எலமெண்ட்டை நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதான் ப்ரொசீஜர். மற்ற எலமெண்ட்லாம் அப்படியே இருக்கட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 தான் லீஸ்ட் எலமெண்ட் கரெக்டாக. ஸோ 5ஐ வந்து நீங்கள் எல்லா செல்ஸ்லையுமே நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ மேலே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதியிருக்கேன். உங்களுக்கு வேணால் படித்து பார்த்துக்கோங்க. பட் நம்ம ஜென்ரலாக சொல்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா.
ஸோ இந்த ஸ்டெப்பு இந்த ப்ரொசீஜர்லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டேபிள் இருந்தாலே போதும். டேபிளுக்கு ஃபுல் மார்க்ஸ் குடுத்துருவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த லீஸ்ட் எலிமெண்ட் நீங்க வந்து என்ன பண்ணணும், இந்த என்டையர் அன்கவர் செல்ஸ்ல நீங்க வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 5 தான் லீஸ்ட் எலிமெண்ட். நீங்க சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு வரும் 6 - 5 1 0 0 5 9 - 5 4 4 ஸோ 9 6 12 - 5 7 ஓகேவா? ஸோ இதெல்லாமே எழுதிட்டீங்க. ஜஸ்ட் நீங்க ம். லீஸ்ட் எலிமெண்ட்ட இந்த அன்கவர் செல்ல சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. வேற ஒண்ணும் பண்ணது கிடையாது. ஓகேவா? தென் வேற என்ன பண்ணலாம்? காமன் ஏரியால இன்டர்செக்ட் ஆகிற ஏரியால இந்த லீஸ்ட் எலிமெண்ட்ட ஆட் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறப்ப இங்க ஒரே ஒரு பாயிண்ட் தான் காமன் பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகிற அந்த இடத்துல ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. ஆல்ரெடி 0 இருக்கு. 0 + 5 5 வந்துரும். ஓகேவா? மத்த இந்த ஷேடான ஏரியால இருக்கிற எலிமெண்ட்ஸ அப்படியே எழுதிக்கோங்க. அதுல எந்த சேஞ்சுமே கிடையாது. ஐ மீன் ஸ்ட்ரைக் அவுட் ஆன ஏரியா. ஸ்ட்ரைக் அவுட் ஆன செல்ஸ். ஓகேவா? ஸோ இது உங்களோட ரிவைஸ்ட் காஸ்ட் மேட்ரிக்ஸ். அப்போ இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்டிமம் டெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆப்டிமம் டெஸ்ட் வந்தீங்கன்னா ஃபஸ்ட் எப்பவும் போல் ஃபஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோவில் ஒரு 0 இருக்குது. 0வை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. தென் அந்த எந்த காலமே ஸ்டாக் பண்ணிக்கிங்க. செகண்ட் காலம் எடுத்தீங்க, செகண்ட் ரோ எடுத்தீங்கன்னா ஒரு 0 இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு 0 எடுத்து நீங்கள் என்டையர் காலத்தை நீங்கள் ஸ்டாக் அவுட் பண்ணிக்கோங்க. தேர்டுக்கு பார்த்தீங்கன்னா 0 இல்லை, ஃபோர்த்துக்கு 2 0 இருக்குது. அப்படிங்கிற ஃபோர்த்துக்கு 2 0 இருக்குது டிசைட் பண்ண முடியாது கரெக்டாக. அப்போ நீங்கள் காலம் வைஸ் பார்க்கணும். காலம் வைஸில் இங்கே ஒரு 0 நம்மளுக்கு இருக்குது. தென் அந்த என்டையர் ரோவே நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஃபோர்த்தில் 0 இல்லை. ஸோ நம்மளுக்கு தேவை 4 0 வேணும். ஏன்னா 4x4 மேட்ரிக்ஸில் பட் நம்மளுக்கு 3 0 தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம இன்னும் ஆப்டிமம் ஸ்டேஜை அட்டைன் பண்ணலை கரெக்டாக. ஸோ அப்படிங்கிறப்ப மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம், இதுதான் உங்களோட அன்கவர் செல்ஸா. இந்த அன்கவர் செல்ஸ் லிஸ்ட்லன்றது 4. அப்போ இந்த 4ஐ இந்த அன்கவர் செல்ஸ் ஃபுல்லாகவே சப்ட்ராக்ட் பண்ணோம். எங்கே இன்டர்செக்ட் ஆகுது, இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது, இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதா 2 லைன்ஸு. அப்போ இங்கெல்லாம் இந்த 4ஐ ஆட் பண்ணி எழுதணும். மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே அப்படி எழுதணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீட்டாக எழுதி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே ஜஸ்ட்டு அன்கவர்டு ஏரியா. இதில் லீஸ்ட் பண்ணது 4. சப்ட்ராக்ட் பண்ணுங்க என்டையராக. ஸோ 5 - 4 1 4 - 4 0 0 தென் 9 - 4 5 6 - 4 2 7 - 4 3 ஓகேவா? இது எல்லாமே அன்கவர் செல்ஸ். அதில் நம்ம ஃபுல்லாக சப்ட்ராக்ட் பண்ணுறோம். தென் கவர் செல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் ஆகிற செல்ஸ் வந்து இது 1 இது 1 கரெக்டாக. ஸோ இதை ஃபுல்லாகவே நீங்கள் ஆட் பண்ணி எழுதுங்க. ஸோ 5 + 4 9 0 + 4 4 ஓகேவா? தென் மற்ற ஏரியாவை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ 0 0 0 1 0 0 0 0 இதுதான் உங்களோட ரிவைஸ் காஸ்ட் மேட்ரிக்ஸ். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை ஆப்டிமம் டெஸ்ட்டுக்கு கொண்டு போங்க. ஸோ நீங்கள் ஆப்டிமம் டெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆஸ் யூஷுவல். ஸோ ஃபஸ்ட் ரோவில் ஒரு 0 இருக்குது. ஃபஸ்ட் ரோ எடுத்து நீங்கள் ஃபஸ்ட் காலம் செக் அவுட் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் ரோலையும் ஒரு 0 இருக்குது. செகண்ட் 2 0 இருக்குது. அப்படிங்கிற கடைசியாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா அது 2 0 இருக்குது. அப்போ கடைசியாக பார்த்துக்கலாம். ஃபோர்த் ரோ பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு 2 0 இருக்குது. அப்படிங்கிறப்ப இதையும் கடைசியாக பார்த்துக்கலாம். அப்போ காலம் வைஸ் வாங்க. ஸோ காலம் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 0 இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்மளால் கடைசியாக பார்த்துக்கலாம். தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 3 0 இருக்குது. அப்படிங்கிறப்ப டிசைட் பண்ண முடியாது, கடைசியாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபோர்த் ரோ ஃபோர்த் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 0 தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் எழுதிட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் மறுபடியும் நீங்கள் ரிவைஸ் உள்ள மறுபடியும் பாருங்கள். ஸோ இந்த காலம் 2 3ன்னு பாருங்கள், 2 2 இருக்குது. ஸோ எப்பவும் சொல்கிறேன், அதாவது ஷெடியூல் வந்து யூனிக் கிடையாது கரெக்டாக. நீங்கள் இந்த 0 நீங்கள் காலம் வைஸ் மார்க் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக ஷேட் ஆயிரும் கரெக்டாக. இது ஃபுல்லாக ஷேட் ஆயிரும், ஸ்ட்ரைக் ஆயிரும். தென் நெக்ஸ்ட் காலத்தில் நீங்கள் இதுதான் நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டாக. இது ஒரு ஆன்சர். ஓகேவா? இந்த 0 எடுத்துட்டு தென் இதை ஷேட் பண்ணுறது ஒரு ஆன்சர். இல்லை நான் இந்த காலத்தில் இதை தான் நான் அந்த ஆன்சர் எடுக்கிறேன், இந்த ஆன்சரை எடுத்து இந்த லைன் ஃபுல்லாக நான் வந்து ஷேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஷேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காலம் வேஸ்ட் பண்ணிவிட்டு தென் இதில் வந்து நான் இதை சூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து இதை சூஸ் பண்ண முடியாதுல்ல. செகண்ட் காலத்துக்கான வேலை 0 அவளை சூஸ் பண்ணியாச்சு. தேர்ட் காலத்துக்கான வேலையும் 0 தான், இதான் சூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு இது ரெண்டுமே ஆன்சர். அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஷெடியூல் போடலாம், அந்த மாதிரி ஷெடியூல் போடலாம். ரெண்டுத்துக்கும் ஒரே காஸ்ட் தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ நான் எப்போவுமே ஜென்ரலாக எப்பவும் போல் ஸோ இதை எடுத்துக்கிட்டு இதை ஃபுல்லாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு தென் செகண்டில் இதை எடுத்து இது ஃபுல்லாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிறேன் காலம் வைஸ் பார்க்குறப்ப. ஓகே, ஏன்னா வந்து ஃபுல்லாகவே 0 0 0 0 இருக்கா. ஸோ டயகனலாக ஃபுல்லாக 0 எடுக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சொல்லி எடுத்திருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அது இல்லாமல் மேட்ரிக்ஸில் என்றைக்குமே ஃபைனலாக டயகனல் ஃபுல்லாக 0 வந்துருச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடி டயகனல் வெளியே போட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து டயகனல் ஃபுல்லாக 0 இருக்கிறப்ப அது வந்து ரோ காலத்தில் இன்டர்செக்ட் ஆகாது அந்த எந்த 0வுமே. இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 0 கிடச்சிருச்சா, இந்த 4 0வுமே உங்களுக்கு ஆப்டிமம் வேல்யூ அட்டைன் ஆன்சர் சொல்லுது. ஏன்னா வந்து 4 4x4க்கு
4 0 கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்போ 4 0 10 ஆயிடுச்சு. ஸோ அதை நீங்கள் அப்படியே நீங்கள் அந்த காஸ்ட் மேட்ரிக்ஸ் எழுதிட்டு ரிலேஷனை கடைசி காஸ்ட் மேட்ரிக்ஸ் எழுதிட்டு ஃபுல்லாக டயலாக 0 போட்டிருக்கேனா? ஓகேவா? ஸோ அதுக்கான ஆக்சுவல் ப்ராப்ளத்தை எழுதிட்டு ஸோ டம்மியும் சேர்த்து எழுதணும். டம்மியை நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகேவா? தென் அதுக்கான காஸ்ட் நீங்கள் அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாப் ஏவை வந்து மிஷின் 1 கொடுப்பீங்க. அதான் கீழே எழுதியிருக்கீங்க. தென் ஜாப் பியை வந்து மிஷின் 2 கொடுப்பீங்க. தென் ஜாப் சி மிஷின் 3, ஜாப் டி மிஷின் 4. ஓகேவா? தென் அதுக்கான காஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணி எழுதுனீங்கன்னா 18, 13, 19, 0 ஆட் பண்ணி உங்களுக்கு ₹50 கிடைக்கும். ஸோ இந்த என்டையர் 4 மிஷினுமே நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 4 ஜாவா 4 மிஷின் கொடுக்குறது உங்களுக்கு லீஸ்ட்டாக கிடைக்க வேண்டிய லீஸ்ட்டாக உங்களுக்கு ₹50 தான் இருந்தால் போதும். உங்களால் இந்த ஜாப்ஸை நீங்கள் இந்த மிஷின்ட்டு வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். ஸோ இங்கே வேணால் பாருங்கள், நான் சொன்னேன்ல இந்த 0வை நீங்கள் மாற்றி எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும்னு. நீங்கள் வேணால் பாருங்களேன், உங்களுக்கு இது சொல்யூஷன் இதுவாக இருந்தால் கூட ஆட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். இந்த இடத்துல நீங்கள் வேணால் பாருங்கள். இது 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 இப்போ இது மூணுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே அமௌண்ட் தான் வரும். ஸோ 17 18, 17, 15 இது ஃபுல்லாக ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 50 தான் வரும். ஓகேவா? ஸோ ஏன் சொல்ல வரேன்னா, ஷெடியூல் மாறினா கூட உங்களுக்கு அந்த ஆன்சர் காஸ்ட்டு வந்து ஒரே மாதிரி தான் வரும். ஷெடியூல் வந்து யூனிக் கிடையாது. பட் ஆன்சர் காஸ்ட் காஸ்ட் வந்து யூனிக். அதுக்காக தான் சொல்ல வரேன். ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ப்ராப்ளம் இவ்வளோ தான். நம்ம இதோட ஒரு நெக்ஸ்ட் லெவல் ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்கலாம். 5th ப்ராப்ளம். ஓகே.